சென்னையில் ஓடும் ரயிலில் மாயமான மகன் 50 நாட்களுக்கு மேலாகியும் கிடைக்காததால் பெற்றோர் வேதனையடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆத்துப்பள்ளாச்சி கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் புவனேஸ்வரி தம்பதியின் மகன் விமல் சென்னையில் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். விடுமுறை தினம் என்பதால் தனது சொந்த ஊருக்கு செல்வதாக கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி சென்னையிலிருந்து கிளம்பியுள்ளார். அவர் ஆலப்புழா விரைவு ரயிலில் வந்ததாக கூறப்படுகிறது. இரவு பெற்றோரிடம் செல்போன் வாயிலாக பேசிய விமல் காலை வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் விமலை தேடி வரும் நிலையில் 50 நாட்களுக்கு மேலாகியும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மகனை காணாமல் பெற்றோர் மிகவும் வேதனையடைந்துள்ளனர். ஃபோன் இருக்கிறதா தகவல் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் என் பையன் மிஸ் ஆன தகவல் தெரிஞ்சு நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம், கிடைக்கல. எங்கேயும் இறங்கின மாதிரி தகவல் கிடைக்கல. அப்புறம் மீதி இருக்கிற அந்த வண்டி ட்ராவல் பண்ணுற ஜங்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் தேடினோம். எந்த இடத்துலையும் பையன் இறங்கினக்கு உண்டான தகவல் எங்களுக்கு கிடைக்காததுனால எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வழக்கு போட்டு நாங்கள் போலீஸ் தரப்பில் விசாரணையை மேற்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.